ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதோட 2 முந்திரி பருப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு அதிகமாக வேணால் கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 தான் நான் போடுறேன். அதுக்கப்புறமா அரைச்சி ஊற்றுறதுக்கும் முந்திரி பருப்பு வேணும். அதனால் இப்போ 2 மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 4 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. முந்திரி பருப்பு இந்த பாலில் நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் மில்க் மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமே ஃப்ரை ஆகும். அதனால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி நான் அதிகமாக போட்டுட்டேன். நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் சீரகத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு சீரகத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ உப்பு போட்டதுனால சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் தான் அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போது பன்னீர் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு பன்னீர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுட்டு உடனே எடுத்துடணும். எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதையும் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பேன் தான் வச்சுட்டு அரைச்ச விழுதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பட்டர், நான் பட்டர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டுட்டு அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் போல நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போகணும். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். காரம் பார்த்ததுனால காரத்துக்கு கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா பால், முந்திரி பருப்பும் அரைச்ச விழுது அதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். இப்போ நான் எதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன்னா, வீட்டில் சப்பாத்தி பண்ணாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.